Hello viewers, welcome back to Tamil and Night Tech. After a long time உங்களுக்காக ஒரு புது வீடியோ கொண்டு வந்திருக்கேன். அதுதான் ரீசெண்டாக ஒரு Apple டெவலப்பர் கான்ஃபரன்ஸ் நடந்துச்சு. அதில் ஐஃபோன், மேக், ஐவாட்ச் அதை போல் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸ்களுக்கு ஒரு புதிய அப்டேட் ரிலீஸ் பண்ணாங்க. அதுதான் iOS 14 பேட்டா. அதை பற்றின ஃபீச்சர்ஸ், கிளிட்ஸ், அதை போல் பக்ஸ் அதெல்லாம் பற்றி ஒரு ரிவ்யூ கொண்டு வந்திருக்கேன். இப்போ வாங்க அந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே வியூவர்ஸ், இப்போ வாங்க ரிவ்யூக்குள்ளே போகலாம். நான் இதை வந்து ஐஃபோன் 6s தான் பண்ண போகிறேன். பிகாஸ் ஐஃபோன் 6sலேருந்து தான் இந்த சாஃப்ட்வேர் அப்டேட் ரிலீஸ் ஆகுது. 6sலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. இந்த சாஃப்ட்வேர் அப்டேட்டை ரிலீஸ் பண்ணதுக்கு காரணமே ஆண்ட்ராய்ட் யூஸர் ஒன்று கூட இந்த புதிய அப்டேட்டை யூஸ் பண்ணி ஐஃபோன் ஒன்றை யூஸ் பண்ண ஏழுமான வகையில் தான் இதை பில்ட் பண்ணிக்கிறாங்க. இதில் சாம்சங் அதே போல் ஆண்ட்ராய்ட் ஃபோன்ஸ் மாதிரி புதிய புதிய விஜெட்ஸ் வேறு நிறைய டெவலப்மெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க. முதல்ல விஜெட்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். விஜெட்ஸ் மட்டும் இல்லாமல் மெசேஜஸ் எல்லாம் நல்லா இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஒரு ஃப்ரெண்டோட இல்லாட்டி உங்களுக்கு பிடிச்சவங்களோட கூட முதல்ல வரதுக்கு மாதிரி பின் பண்ணி வைக்கலாம். நெக்ஸ்ட் புதிய ஸ்டிக்கர்ஸ், இமோஜிஸ் எல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. வேறு அது மட்டும் இல்லாமல் சிரியை கூட டெவலப் பண்ணியிருக்காங்க. ஃபுல் ஸ்க்ரீனாக வராமல் சின்ன ஒரு ஸ்க்ரீனில் வரதுக்கு மாதிரி செஞ்சுருக்காங்க. ஹேய் சிரி, what is the time right now? Just a sec. It's 5:48 p.m. அது மட்டும் இல்லாமல் ஹோம் ஸ்க்ரீன் ஒன்று தந்திருக்காங்க. வேறு மொபைல் டேட்டா ஆப்ஷன்ஸ், வேறு லோ டேட்டா மோட், இந்த ஒரு பவர் சேவிங் மோட்டை தந்திருக்காங்க. உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் அப்டேட்ஸ், பேக்ரவுண்ட் டாஸ்க் அதை போல் அதெல்லாம் ஆஃப் பண்ணி வைக்கலும் லோ பவர் மோட் ஆன் பண்ணுறதுனால. வேறு ஆப் லைப்ரரி செப்பரேட், அதுக்குன்னு ஆப் லைப்ரரி, சஜஷன்ஸ், ரீசெண்ட்லி எடட், சோஷியல் மீடியா, க்ரியேட்டிவிட்டி அதை போல் வேறு பிரித்து உங்களுக்கு ஃபோல்டராக ஆப் லைப்ரரின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. வேண்டாம் உங்களுக்கு மேலே இந்த கீழே ஸ்வீப் டவுன் பண்ணிவிட்டு சர்ச் பண்ணி உங்களுக்கான ஆப்பை தேடி எடுக்கலும். வேறு புதுசாக கேமரா செட்டிங்ஸ் கூட இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க.
வீடியோ ஃபார்மேட் கண்ட்ரோல் அதை டேர்ன் ஆன் பண்ணால் உங்களுக்கு கேமராவுக்கு போய் வீடியோவில் ஹெச்டி 4Kன்னு இங்கே சேஞ்ச் பண்ணிக்கொள்ளலாம் ஃப்ரேம் ரேட்ஸை கூட. வேறு கண்ட்ரோல் சென்டரில் உங்களுக்கு ரீசெண்டாக போனதை இந்த கண்ட்ரோல் சென்டருக்கு மேலே பார்த்துக்கொள்ளலாம் ரீசெண்ட் ஆக்டிவிட்டியை. வேறு செட்டிங்ஸில் உங்களுக்கு ஐக்ளவுடுக்கு அப்லோட் ஆகிறத டர்ன் ஆஃப் பண்ணேலும் அதுவும் எந்த ஃபைல்ஸும் டிலீட் ஆகாமல், பழைய வெர்ஷனில் அப்படி இல்லை. iOS 14 வால்பேப்பரை கொடுத்துருக்காங்க. மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஒரு ஆண்ட்ராய்ட் ஃபோனில் போல் யாரும் சரி கோல் வரதை ஃபுல் ஸ்க்ரீனாகவே தராமல் சின்ன ஒரு ஸ்க்ரீனாக தந்துருக்காங்க. உங்களுக்கு ஃபுல் ஸ்க்ரீனாகவும் மேலும். ஃபைனலாக கிளிச்சஸை பார்ப்போம். நான் ஒரு ரெண்டு கிளிச்சஸை மட்டும்தான் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணேன். நிறைய கிளிச்சஸ் ஈக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இப்போ ஃபைனல் பார்ட்டுக்கு வந்துட்டோம். நீங்கள் இந்த அப்டேட் பண்ண வானம், பிகாஸ் நிறைய கிளிச்சஸ் எல்லாம் ஈக்கிறதுனால ஃபோன் இறுகி ஸ்ட்ரக்காக சான்சஸ் ஈக்குது. அதனால் ஐஃபோன் 12 வருது. ஐஃபோன் 12ஓட எல்லாம் ஓகே ஆகி பக்ஸ் எல்லாம் ஃபிக்ஸ் ஆகி வரும். அதுக்கப்புறம் நீங்கள் அப்டேட் பண்ணுங்கள். அதுக்கும் அப்டேட் பண்ணி ஆகணுண்டா ஏற்கனவே ஒரு பேக்கப் எடுத்து வச்சுட்டு பண்ணுங்கள். இல்லைன்னா இன்னொரு ஃபோன் இருந்தால் உங்கள்கிட்ட எக்ஸ்ட்ரா ஒரு ஐஃபோன் இருந்தால் அதில் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு என்னோடய வீடியோஸை நீங்கள் தொடர்ந்தும் பார்க்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அதுக்கு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.